தற்போதைய அண்மை செய்தி. டெல்லியில் நீட் தேர்வுக்கு எதிராக போராடி வரும் மாணவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து மோடி அரசு மிரட்டி வருகிறது. நாடாளுமன்ற முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை வன்முறையாளர்கள் என்று முதல் தகவல் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியிருக்கிறது. டெல்லியில் போராட்டம் நடத்தியவர்கள் மீது இதுவரை 15 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. நாடாளுமன்றத்தை முற்றுகையிட்ட மாணவர்கள் மீது கொலை முயற்சி உள்ளிட்ட 13 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதால் அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். டெல்லியில் நீட் தேர்வுக்கு எதிராக போராடி வரும் மாணவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து மோடி அரசு மிரட்டி வருகிறது. நாடாளுமன்ற முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை வன்முறையாளர்கள் என்று முதல் தகவல் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியிருக்கிறது. டெல்லியில் போராட்டம் நடத்தியவர்கள் மீது இதுவரை 15 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. நாடாளுமன்றத்தை முற்றுகையிட்ட மாணவர்கள் மீது கொலை முயற்சி உள்ளிட்ட 13 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டதால் அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். மாணவர்களை வன்முறையாளர்கள் என டெல்லி போலீஸ் எஃப்ஐஆரில் குறிப்பிட்டிருப்பதால் அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. மாணவர்கள் மீது கொலை முயற்சி உள்ளிட்ட 13 பிரிவுகளில் வழக்கு பதிவும் செய்யப்பட்டிருக்கிறது. டெல்லியில் நீட் தேர்வுக்கு எதிராக போராடி வரும் மாணவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து மோடி அரசு மிரட்டி வருகிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். இது பற்றிய விரிவான தகவல்களை தருவதற்காக டெல்லி சிறப்பு செய்தியாளர் பால்முருகன் நம்முடைய இணைந்திருக்கிறார். வணக்கம் பால்முருகன், கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. அதாவது கடந்த 20ஆம் தேதி நாடாளுமன்ற முற்றுகை போராட்டம் நடந்த போது மாணவர்கள் மீது கடுமையான தடியடி உள்ளிட்ட நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டார்கள். இந்த போராட்டம் நடத்தியவர்கள் மீது தற்போது வரை 15க்கு மேற்பட்ட வழக்குகள் பதிவு செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. அதில் முக்கியமாக போராட்டக்காரர்களை போராட்டம் நடத்தியவர்களை வன்முறையாளர்கள் என்று எஃப்ஐஆரில் குறிப்பிட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அது மட்டுமல்ல, 163 பிரிவினுடைய தடையை மீறியது, கொலை முயற்சி உள்ளிட்ட 13 பிரிவுகள் இந்த மாணவர்கள் மீது போடப்பட்டிருப்பதாக தற்போது தெரிய வந்திருக்கிறது. அதாவது போராட்டம் நடத்தியவர்கள் வன்முறையாளர்கள் என்று குறிப்பிடும் அளவுக்கு எஃப்ஐஆரில் தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமல்ல, மாணவர்கள் கொலை முயற்சியில் ஈடுபட்டதாகவும் அதற்குரிய பிரிவுகளும் தற்போது சேர்க்கப்பட்டிருக்கின்றன. கிட்டத்தட்ட 13 பிரிவுகள் சேர்க்கப்பட்டு சுமார் 15 வழக்குகள் இந்த போராட்டம் நடத்திய மாணவர்கள் மீது தற்போது பதியப்பட்டிருப்பது தெரிய வந்திருக்கிறது. முரசொலி, அண்மை தகவலுக்கு நன்றி பால்முருகன்.